ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா ஆன் பண்ணியிருப்பீங்க, ரீசார்ஜும் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் இருக்குதுல்ல, அதில் இருக்கும். நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணி பார்க்கறனாலும் பார்க்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் சர்ச் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அக்சஸ் பாயிண்ட்னு சர்ச் பண்ணுங்கள். அக்சஸ் பாயிண்ட்னு சர்ச் பண்ணிங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம்னு வருதுல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. இதே வந்து அந்த சிம் கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சிம்முடைய டேட்டா வந்து சரியாக ஒர்க் ஆகலையோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணிக்கிங்க. சிம்மை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணி வரதுனால வந்துக்கலாம். ஆனால் கரெக்டாக நீங்கள் வந்து எந்த சிம்மில் டேட்டா ஆன் பண்ணிக்கிறீங்களோ அந்த சிம் வந்து செலக்ட் ஆச்சான்னு பார்த்துக்குங்க. இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரீசெட்னு ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா செட் பை டிஃபால்ட்னு இருக்கும், ஒரு சில ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட்னு இருக்கும். ரீசெட்டை கிளிக் பண்ணுங்கள். ரீசெட்டை கிளிக் பண்ணிட்டு பேக் வாங்க. ஓகே, இப்போ சிம்முடைய அக்சஸ் பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெட் பண்ணோமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் செட்டிங்ஸை வந்து ரீசெட் பண்ணணும். அது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லாஸ்ட்டாக வாங்க. இதில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ரீசெட் ஒய்ஃபை மொபைல் நெட்ஒர்க்ஸ் அண்டு ப்ளூடூத்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபையே மொபைல் டேட்டா ப்ளூடூத் இது எல்லாமே ரீசெட் ஆகும். ஓகே, இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த சிம்முடைய டேட்டாவை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணணும்னு ஆப்ஷன் இருக்கும். ஏர்டெல்லா இல்லை ஜியோவான்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிம் தான் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணுறேன். ஜியோவை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த சிம்மோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரீசெட் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். ஓகே, பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். வாண்ட் டு ரீசெட்னு கேட்கும். ஓகே கொடுங்க, வெயிட் பண்ணுங்கள், ரீசெட் ஆகும். ஓகே, நெட்ஒர்க் செட்டிங்ஸ் ஹஸ் பீன் ரீசெட்னு வந்துருச்சா. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் அண்ட் ஷேரிங்கில் இருக்கும். இங்கே தேடி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியலனா மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும், சர்ச் பாக்ஸில் ரீசெட்னு டைப் பண்ணுங்கள். ரீசெட்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் ரீசெட் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக வருதா. இதில் இந்த ஃபேக்ட்ரி ரீசெட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் இருக்கிற டேட்டாலாம் அழிச்சிரும். ஸோ பார்த்து கரெக்டாக நெட்ஒர்க்கோடைய செட்டிங்ஸை மட்டும் ரீசெட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீசெட் ஒய்ஃபை மொபைல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ப்ளூடூத்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரீசெட் செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இதை கொடுத்து நீங்கள் ரீசெட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் வந்து டேட்டாவை ஆன் பண்ணுங்கள். டேட்டாவை ஆன் பண்ணிட்டு நீங்கள் யூடியூப்போ வாட்ஸ்அப்போ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியோ ஏதாவது ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், நெட்ஒர்க் வந்து ஒர்க் ஆகுதா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணால் ப்ரௌசரில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்பஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகுதா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பாயிண்ட்டை வந்து ரீசெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மொபைல் நெட்ஒர்க்ஸோடைய செட்டிங்ஸ்லாம் வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணினாவே கண்டுபிடிச்சிக்கலாம். இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி டேட்டாவை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.